சே ஒரு நாளைக்கு தண்ணி இம்பிட்டு வந்து பயிரை முங்கி அடிச்சு போச்சே. ஐயோ நேற்று தான் வெட்டி விட்டுட்டு போனேன் பொட்டு தண்ணி இல்லாமல். இப்படி வந்து எவன் வெட்டி விட்டான்னு தெரியல, இப்படி வந்து நம்பி போச்சே. இவன் வயலில் எங்கிட்டு வெட்டி விட்டாலும் இவன் வந்து காய்ச்சா மூச்சான்னு சொல்லி கத்துவானே. இந்த மானம் பண்ற அநியாயம். மழை பெய்யும் போது வேணும்னு சொல்லும் போது பெய்யுதில்லை, வேணாம் சொல்லும் போது மனசுக்கு உசுர வாங்குதே. இதை எங்கிட்டு வெட்டி விட்டு நான் எங்கிட்டு ஓட விடுறது? என்ன தண்ணி இப்படி ஓடுது, எங்கிட்டு போறது? வரப்பையே காணாமே. மாமா மாமா எங்க மாமா வரப்பெல்லாம் காணா, வெட்டி விட்டு மட்டமா போட்டிருக்கவுங்க. ஏ பிள்ளை ஏன் செல்லமா அப்ப யார் உன்னை வர சொன்னது? தண்ணியும் சவதியும் எதுமா கிடக்குது, பேசாம வீட்டில் உட்காந்து எழுந்திருப்பியா? நான் தான் வெட்டி விட்டு வாரம் சொல்லல. இந்த கந்த வயலையே வெட்டி விட்டுவிட்டு அவன்கிட்ட அப்படியே கிடந்து அவன் வந்து கத்துவேன். அவன் வயலையும் வெட்டி விட்டு வாரேன் அப்படியே அந்த மட பக்கத்து ஓடும். நீ ஏன் அங்கிட்டு வந்துகிட்டு இருக்கவ? ஐயோ கடவுளே, நான் யார் பக்கறதாத்தா இது அவரது? அவளை கூட செத்த போய் உட்காரலான்னு பார்த்தா அவன் கத்துறாளுக. அந்த மனுஷனை மச்சான கவனிக்கிறா இல்ல, கொல்றா இல்ல, முன்னாடி மாதிரி ஆக்கி போடுறா இல்ல, பொங்கி போடுறா இல்ல, நீ எனக்கனா விட்டு போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காளுக. காலையில சாப்பிட மாட்டேங்கிறாரு, மதியம் சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஒரே அடிக்க சாயந்தரம் வந்து சோறாக்கி போடுறேன். ஆளையே மெலிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஒரு தரத்தண்டி போயிட்டாரு மச்சான்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே கத்திக்கிட்டு கேட்கறாளுக. நான் வந்தேன்னா நீயா வரேன்னு நீங்க கத்துறீங்க. நான் யாருக்கு தான் மாமா குணப்படுறது? ஏங்க மாமா அப்படி பண்றவங்க? மர காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கேன் மாமா, நல்ல மல்லி சுக்கையும் தட்டி போட்டு சுருக்கட்டியேன்னு கொண்டு வந்திருக்கேன். வாங்க மாமா, ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க வாங்க. பத்தியா செல்லம்மா, என் குழந்தையாவுக்கு என் மேல ஒண்ணு அக்கறைய சொல்ல முடியாதானே? ஏன் செல்லம்மா அது சும்மா பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன நீ கவனிக்காம இருக்கிற? இந்த வெட்டி விட்டு ரெண்டு வேலையும் வெட்டி விட்டு ஒடியாந்து சாப்பிட போறேன். இதுல என்ன இருக்குது? வேற தண்ணியில மெலிஞ்சு போயிட்டாங்களாம். மெலிஞ்சு அப்புறம் வேலை வெட்டி பார்த்தா மெலிகிறது இல்ல. 6 மாசம் விவசாயம் பார்ப்போம், அப்புறம் 6 மாசம் ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு தெரிய போது நல்லா சாப்பிட முடியாதே. விடு செல்லம்மா, சும்மா அந்த பிள்ளை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கும்னு. அது சரி மாமா. ஆமா, இப்படி தண்ணி எங்கிட்டு கிடந்தே ஒடியாருது? செத்த நேரம் கிடந்தாலும் பயிர அணுகி ஒண்ணும் இல்லாம போயிரும் போலயே. ஒன்றும் இல்லை செல்லம்மா, ஒன்றும் இல்லை, வெட்டி விட்டல மடமடன்னு ஓடியாருது. என்ன அவன் மயிலே தண்ணி நிற்காம ஓடிட்டா சரித்தேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா திரும்ப தான் ஒரு புடி நாற்று எடுத்து அங்கே எங்கே மூலையிலாம் தடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நாற்று தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போ சரி மாமா, அது ஓடிட்டு கிடந்துட்டு போகுது. நான் தூக்கு சட்ட சாப்பாடும் கொண்டு வந்திருக்கேன், வரக்காப்பியும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா இல்லை வரக்காப்பியை குடிக்கிறீங்களா? அங்கிட்டு கொண்டு வந்து தாரது, இது எப்படியா தாண்டி வர்றது? வாங்க மாமா, வந்து வாங்குறீங்களா? அங்கெல்லாம் நிற்கிறாரு, மெதுவா வரட்டுமா? அடி உனைய வரவே வேணாங்கிறேன். பாதி நனைஞ்சு போய் வந்துட்டேன். இங்கே சேலையெல்லாம் பாதி தூரம் நனைஞ்சு வச்சு முனங்கால் வரைக்கும். இன்னமே என்ன பாதி நனைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன முக்காடு இருக்கு? வா முழுசா நானே வந்து கொடுத்துட்டு போ. வா மேடா இருக்குன்னு பார்த்தா நல்ல தாவ வெட்டி விட்டுருக்காரு. புடிங்க மாமா, அதி வளக்குதே. ஏய் பாத்துடி கைய புடிடி, கைய புடி. ஐயோ வளக்குது மாமா, வளக்குது மாமா. ஏய் சோத்து சட்டி வேற. புடிங்க மாமா, அட புடிக்கல மாமா. உன்னை பார்த்து பார்த்து வாழ நக கண்ணில் பார்வை வேண்டும். உயிர் வாழ்ந்தேன், இது தவமா வரமா புரியவில்லை. சூப்பர், சாப்பிடுங்க மாமாய், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஐயோ கர்ம சண்டலமே, சண்டலத்தனமே. ஐயோ மாமா, ஐயோ அது பெரிய அந்த அப்பா வேற பார்த்து விட்டாரு. இங்கிட்டு பத்தியெல்லாம் முடியுமா? அவ அங்கிட்டு விழுந்து அந்த பாருங்களே, தலையில உள்ள பொட்டியை போட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு நிக்கிறவ. ஐயோ வெக்கமா வருது மாமா, சும்மா கையை விடுங்க மாமா. ஐயோ அதை விடுங்க மாமா, நான் போறேன். ஏய் செல்லம்மா, அடியே நில்லுடி. ஓட்டத்தை படுறியா ஆளு? என்ன செல்லம்மா, வர வர வயசு குறைஞ்சுக்கிட்டே வருதே. ஐயோ இந்த மனுஷனோட யோ போயா மாமா, சும்மா பாத்துக்கிட்டே நிக்காம சாப்பிடுங்க மாமா. பார்த்து மருமேனே, வேகத்துல வரப்பு வெட்டி சாச்சு போறாம. முகத்தை விழுந்து ஒரு நாடகம் போடுறாங்கல்ல, பொம்மை நாடகம். அந்த கிளவி பாருடி டிவில வருது, என்ன மாதிரியே வெள்ள தாயின்னு அச்சு பசல என்ன மாதிரியே இருக்குது. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கிறது சரியாலத்தா இருக்குது. அந்த கிளவி கூத்தடிக்கிறத பார்க்கணுமே நீங்க. அங்க பாரு டிவில வண்டியை தந்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு கிடக்குது. அடி ஆமாமடி, ஆமா. அப்ப எங்க விட்டு டிவி போட்டில எல்லாம் வர மாட்டேங்குது. அடி அடி பொட்டச்சி, இது போன டிவிடி. போன்ல இருந்து வயர் எங்கிட்டு குத்தி பின்னாடி குத்தி முன்னாடி இழுத்து என்னமா போட்டு விடுறாளடி. இது நார்மல் டிவில வராதான், போன்ல
குடிக்கட்டும். ப்ரோஸ் முழுங்கிக்கிறேன் ப்ரோஸ். நான் என்ன சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை மாதிரி வாயெல்லாம் எழுவிருச்சு. சின்ன பிள்ளை மாதிரி வாயில வச்சு திணிக்கிறீங்க. கையில கொடுத்தனா குடிக்க மாட்டேனா? பரவாயில்ல நெட்டுமா, ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டியா நீ? ஒரு ராத்திரியில உன்னைய இழக்க பார்த்தனே நெட்டுமா. ஒரு ராத்திரியில என்னென்னமோ நடந்து போச்சு. நீ இல்லாட்டி நெட்டுமா என்னால இருக்க முடியாதுடி. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நானும் பாப்பாவும் என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கும் போதே உலகமே இருட்டா தெரியுது நெட்டு. நீ இந்த அளவுக்கு பொழைச்சு வந்தது எனக்கு போதும் நெட்டு. பாருடா ஆளுக்கு. ஏன் ப்ரோஸ், நான் இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டமா நஷ்டமா? என்ன கேள்வி கேட்கிற நெட்டுமா? கஷ்டமா நஷ்டமானா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீ இல்லாட்டி ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. அதை மட்டும் இந்த 3-4 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டே நெட்டுமா. சரி சரி நெட்டு, ஆறுனா ஜில்லுன்னு ஆயிரும். கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கும் போதே குடி நெட்டு. அடி அடி என்ன மடி தூங்க போற நேரத்துல டீயை கொடுத்தா தூக்கம் வருமா? ஏடி வள்ளி, என்ன தூங்க போற நேரத்துல டீ? தம்பி நீங்க என்னப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிய? போய் நல்லா தூங்கி எந்திரிக்கட்டுமே. டோரமடாத்தோ டிஸ்டர்ப் பண்ணாத. புருஷனை முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, சிவ பூஜையில கரடி நுழைஞ்சது மாதிரி. அந்த கூத்த ஏண்டி வெள்ள தாயி கேக்குற? என் புட்டோ சொல்லி மாற மாட்டேங்கிறாளே. கல்யாணம் நாளில இருந்து அந்த ஒரு இட்லி 2 இட்லி பச்சை பிள்ளை திங்கிற மாதிரி தின்னுப்புட்டு அப்புறம் 1/2 டம்ளர் டீயை குடிச்சாவே அவளுக்கு தூக்கம் வரும். குடிச்சிட்டு பாரு விடு. என் தங்க பொண்ணு என்னடிமா தூக்கம் இல்லையா? பாப்பு குட்டிக்கு தூக்கம் இல்லையாடி தங்கம்? அண்ணன் பையன் தூங்கிட்டாண்டி. உனக்கு ஏன்டி இன்னும் தூக்கம் இல்ல? சித்தி கிட்ட வரீங்களா? சித்தி தூங்க வைக்கட்டுமா? பட்டு பாக்குறத பாருடி, லட்டு பாக்குறத பாருங்கடி. அவளா தூங்குவா? அவ எப்படி தூங்குவா? எல்லாரையும் தூங்குவான்னு வைப்பா, அவ தூங்குவாள? பத்தியாக்கா திரு 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 திருன்னு எப்படி முடிச்சிட்டு கிடக்குறத? அதெல்லாம் தூங்காதுக்கா. கண்ணன் நோண்டி போறோம். கண்ணன் பத்தியாக்கா முழிய பத்தியாக்கா முடிச்சு 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 எப்படி மின்னிட்டு இருக்கிறது? என்னடா எப்போது 8 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணி கரங்கும்னு கப்பு சுப்புன்னு படுத்து போடுவாளுங்களே. கதை கதை அடைச்சுப்புட்டு என்ன இன்னைக்கு கூட்டமா இருக்கு, நம்ம வீட்டுல ஆளா இருக்கு, கலகலன்னு இருக்கு, ஜோதியா இருக்கேன்னு பாக்குறாங்க. ஜாலியா இருக்கு உலக்கா, ஜாலியா இருந்துட்டு பாராமடி, இருந்துட்டு பாரு. ஆளு பேர் இருக்கவன் அவளுக்கு கலகலன்னு இருக்குது போல. அங்கிட்டு பேசும்போது அங்கிட்டு வாயை பாக்குறா திருதுருன்னு, இங்கிட்டு பேசும்போது இங்கிட்டு வாயை பாக்குறா பறக்கு பறக்குன்னு. இருந்துட்டு பாரு. என்ன வாடை காத்துதே அடிக்குது. சரி சரி, அப்பவும் சொட்டர் போட்டிருக்கா. தலையில குள்ளாயெல்லாம் தொப்பி இப்பி வச்சு விட்டுருக்க கூடாது. அதை விடு, நான் கேட்கணுமே நினைச்சது அதை மறந்துட்டு பேசுற பத்தியா? ஆமா எக்கோ, காலையில வயக்காட்டுக்குள்ள வலிக்கு விட்டு விழுந்து முடியாமல? வலிக்கு விட்டு விழுந்தது மட்டும் இல்லாம மச்சான மயக்கி விட்டியாமல? இவ ஒருத்தி நேர கட்ட நேரத்துல வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னதான் பேசுறான்னு தெரியாம பேசுறா. ஆமா, உனக்கு யார் சொன்னது முனிய மச்சானாலக்கு? அவ வாயி இருக்கே வாயி, அங்கனையே நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்கிறா மட்டி. வீட்டுல இருந்தாலும் சேதியை சொல்ல வந்துட்டு போடுவா. வந்துதான் சேதியை காலில் போட்டு விட்டாலே. அக்கா அப்புறம் ஐயோ மணி 8 ஆயிருச்சு. நியூஸ் பார்க்கணுமே. கிளவி, ஏ கிளவியோ, அந்த பொம்மை படத்தையே தான் பார்த்துக்கிட்டே கிடப்பேன். அதை பார்த்தது போதும். நியூஸ் பார்க்கணுமா? நியூஸ் வை. என்ன அவன் மண்டையில எப்ப பார்த்தாலும் நியூஸ பார்க்கணும்னு பெரிய கலெக்டர் ஆக போறாங்க, முதலமைச்சர் ஆக போறாங்க. ஆமா, அக்காக்காரி நாடகத்தை பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், சீரியல் பார்க்கணும். தங்கச்சிக்காரி நோச பார்க்கணும், நோச பார்க்கணும், நோச பார்க்கணும். அப்புறம் ஒரு பெரிய மனுஷி அவளுக்கு பிடிச்ச கொண்டதை பார்க்க மாட்டேன், அதுக்கெல்லாம் விட மாட்டேங்கிற ஆளுங்க. எப்ப பார்த்தாலும் அவன் மண்டையில ஒரு நியூஸ்ல படிச்சு பரிச்சு எழுத போறாளாம். புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சு எழுத வேண்டியதானே. நம்ம அவசர போட்டு வாங்குற ஆளுங்க. அழகி, நாடு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வைய கிளவி வச்சு தொலைக்கிற மடி, வச்சு தொலைக்கிறேன். நம்பர் அமுக்க வேணா, நம்பர் போட்டானே. வளரசா, எத்த வளரசா, நெட்டவெளிக்கு மாத்திரை கொடுக்கணுமே, கொடுத்துட்டியா? எடுத்து தந்தே இல்லாட்டி நான் கொடுக்கவா? ஐயா, நல்ல விலைக்கா ஞாபகப்படுத்தினேன். சுத்தமா வந்து போயிட்ட பத்தியா? ஐயத்தே போயிட்டக்கா. சாப்பிடறதுக்கு முன்னாடி உள்ள மாத்திரை கொடுத்துட்டேன். சாப்பிட்டதுக்கு பிறகு உள்ளதாக்கா கொடுக்கல. இந்த போய் எடுத்துட்டு வரேன்க்கா. யோ ப்ரோஸ், ரொம்ப ஓவரா ரொமான்ஸ்ங்கிற பேர்ல கடுப்பேற்றப்படாது. டீ எல்லாம் சூடா ஊதி ஊதி ஃபூ 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 ஃபூன்னு குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு வாய் கொடுத்துட்டு 10 நிமிஷம் கையில வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நீ வைக்கிற ஐஸ் ஃபுல்லா இறங்கி ரொம்ப ஐஸ்கிரீம் மாதிரி ஆகி போயிட போதியா? சரி ஓகே 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 நெட்டுமா, கோவப்படாத. இந்த நீயே குடி புடி.
தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் டெடெக்ஸா நடைபெற மா. உள்ளதாக நெட்டக்கா, ஆசிரியர் இங்க பாருங்க தேர்வு நியூஸ. வாரியம் அறிவித்துள்ளது. டெடெக்ஸா பத்தி உங்களுக்கு தான் ஏதோ சொல்றாங்க நியூஸ்ல. சொல்லிவிட்டாங்களா? ஐயையோ. விண்ணப்பித்துள்ளதாகவும் பரிச்சை வந்துருச்சா? வந்தது சரிதான் சீக்கிரம். போய் ஒழுங்கா படிக்க அப்படி. டிவியோட நிம்மதியை பார்க்க வர்றாங்களா? அக்கா, நெட்டோக்கா, ஏன் இப்படி வாயை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பயம்க்கா? இன்னும் 15 டேஸ் இருக்குக்கா. நம்ம தான் ஆல்ரெடி ஓரளவு படிச்சிட்டோம்ல. இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் தானே இருக்கு. அதெல்லாம் பயப்படாம படிச்சா படிச்சிரலாம்க்கா. அடியே பரிச்சை எனக்கு தாம்படி வருது. நீ படிச்சுட்ட, நான் எங்க படிச்சுட்டேன்? ஐயோ கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்திருக்கலாம்னு பார்த்தா அவசர அவசரமா வைக்கிறாங்களே. அடியே ஃபர்ஸ்ட் உனக்கு வைக்கப்படாதா? எனக்கு பிடிச்சி வைக்கிறாங்களேடி. அக்கா, நெட்டக்கா, இன்னும் 15 நாள் இருக்குக்கா. முதல்ல நீங்க இங்க வாங்க. உங்க வீட்டுக்காரோட பேசுறதெல்லாம் போதும். இங்க வாங்க. அக்கா, நீங்க நல்லதாக படிச்சிருக்கீங்க. எக்ஸாம்க்கு முந்தின நாள் வரைக்கும் படிக்கிற மாதிரியே தான் மைண்ட்ல இருக்கும். ஆனா எக்ஸாம் பேப்பரை பாத்தீங்கன்னா பாருங்களேன், கடன்னு எழுத போறீங்க. அடியே மீனா, நீ தானே மாத்திரை கவர்ல இரவு காலையில முன்பு பின்புன்னு எழுதுனதெல்லாம் நீ தானே பிரிச்ச? இப்ப பச்சை கலர் ஒண்ணு இருக்கு, ஊதா கலர் ஒண்ணு இருக்கு. இப்ப எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கறது? பாத்து சொல்லு. நெட்டோக்காக்கு மாத்திரை அக்கா பச்சை கலர்லயும் ஊதா கலர்லயும் ஒண்ணு கொடுக்கா. ஆண்டி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன வார்த்தையெல்லாம் உள்ள போகுதே? நல்லா கரெக்டா சொல்றியா? மாத்தி கொடுத்து போறாம அவளே சும்மாவே குழம்பி போய் கிடக்கா. என்ன நீ குழப்பி விட்டு போறாம அப்புறம்? அது இல்லக்கா, மாத்திரை எல்லாம் கரெக்ட் தான். நெட்டோக்காவுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள்ல டீச்சர் எக்ஸாம் வருதுக்கா. அதுக்கு என்ன? அவன் நல்லா படிச்சிருக்கல. பரிச்சை வந்தா என்ன? பரிச்சை இந்த நிலைமையில போய் பரிச்சை எக்ஸாம் பரிச்சை எப்படி? ஐயோ என் வீடு எங்க? என் புருஷங்க? இது யார் வீடு? புருஷ் யார் புருஷ்? இதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல இல்லாம ஏன் இங்க இருக்கிறோம்? ஒண்ணுமில்லடி, ஒண்ணுமில்ல. நான் தான் வனரோசா. பேர சொன்னாலும் காரி கழுவி துப்புவாளே. எப்படி உங்க புருஷன் ஞாபகம் வந்துருச்சா? உங்க புருஷன் தானே பின்னாடி இருக்காரு. இந்த மாத்திரையை போட்டுட்டு வா. உங்க புருஷன்கிட்ட கூட்டிட்டு போய் விடுறேன் வா. நெட்டு, இனி யாருமே தெரியலையாடி எங்கள. உன்னை இப்படி பார்க்கும்போது பச்சை குழந்தை மாதிரி பார்க்கும்போது மனசே தாங்க மாட்டேங்குதுடி. பக்கி கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடுதிப்புடு. ஏன்டி மீனா, நல்லா படிச்சிருந்தாலோ? 2 பேரும் நல்லா படிச்சிருந்தீங்களோ? அக்கா, ஆனா அந்த மாத்திரை வேலை செய்யுதுக்கா. அக்கா வீட்டை கூட்டிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்காரெல்லாம் தெரியாம தானே இருந்தா. இப்ப பத்திலாம் அவங்க வீடு இல்லைன்னு கண்டுபிடிக்கிறா. புருஷன்னு சொல்றா. நம்மளது அக்கா தெரியல, அவங்கள தெரியுதுக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துருமுக்கோ. வந்துடணும். கடவுளே, மாரியாத்தா, காளியாத்தா, கொல்லங்குடி காளி, என் நெட்டுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் நல்லபடியா வந்துடணும். படிச்சிருக்காங்க, ஆனா நெட்டாக்காவுக்கு எதுவுமே மண்டையில சட்டுன்னு சீக்கிரமே ஏறாதுக்கா. ஆனா அந்த டைம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சாங்க. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஆயிருச்சே, அதை நினைக்கும் போது என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு பயமாவும் இருக்கு. ஐயோ ஆத்தாடி, யாரு செஞ்ச பாவமோ வேணையோ அவளை வந்து சேர்ந்துருக்குது. என்ன பண்ணி தொலைய? இந்த டைம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா. வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே இப்படி சொல்லிக்கிட்டு தெரியாத இடி. ஒரு ஜனங்க பல்லு வாங்கி ஒரு மாதிரி இருக்காதுன்னு சொன்னனே, கேட்டாளா? கேட்கலையே. கேட்கல, தொலையுது. பரிச்சை தானே முடி போனா போய் தொலையுது. அடுத்த டைம் பார்த்து எழுதிக்கிறவா எப்படியாவது. அவளுக்கு நல்லபடியா குணமானா சரித்தே விடுங்க. எல்லாம் வேற யாரு? எல்லாம் அந்த பாலா போன நாசமா போறவன் இருக்கானே, அவன் பண்ணுன வேணதே. நல்லா இருப்பானா அவன்? நாசமத்து போறவன் நல்லா இருப்பானா? பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறேன். ஏ கிழவி, சும்மா நீ வேற சும்மா இரு கிழவி. ராத்திரி நேரத்துல யாரையும் திட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்காத. நம்ம ஏன் அடுத்தவளை திட்டி தேறிக்கிட்டு இருக்கணும்? நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும். போய் தொலைறா விடு. அவன் தான் அழுதுகிட்டு சொல்றேன், நான் மரத்ததே சாய்க்கணும்னு நினைச்சேன், வீட்டு மேல விழுக வைக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லி அழுகுறேன். வேற என்னத்த பண்ணி தொலைய நம்ம? அதான் தண்டனை கொடுத்தாச்சுல, அந்த தண்டனை கொடுத்ததே அவன் சொல்றதை செய்யறான். நானும் பாப்போம் விடுங்க. வேற திட்டாத கிழவி ராத்திரி நேரத்துல யாரையும் நீ வேற. ஆமா வெள்ள தாயி, படிக்காதவளா இருந்தாலும் போய் தொலைகிறா. நம்மள மாதிரி அடுப்பாங்கடை நோடிட்டு பானை சட்டியை கழுவிட்டு கிடந்துட்டு போறான்னு விட்டுறலாம். நல்ல படிச்ச பிள்ளை எப்போதான் அவளுக்கு புத்தி வரும், படிக்கிறேன்னு சொல்லுவாளா, வேலைக்கு வெட்டிக்கு போவாளான்னு காத்துக்கிட்டு கிடந்தேன். இப்போதான் எங்கிட்ட லாப யானை உதயமா அவளுக்கு புத்தி வந்து ஒரு வேலைக்கு போகணும் பாட்டா படிக்கிட்டு தெரிஞ்சவ. ஏதோ நம்ம பிள்ளைய பேத்தி எதிர்காலம் நல்லா இருக்குமே, படிச்சுட்டு போறாளே, நம்ம